அருகே டிப்பர் லாரிகளில் மண் கடத்திய நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 டிப்பர் லாரிகளை கிராம மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சிப்காட் பகுதியில் இரவு பகல் பாராமல் டிப்பர் லாரிகளில் மண் கடத்துவதாக அப்பகுதி மக்கள் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு பலமுறை புகார் அளித்துள்ளனர். மேலும் அதிவேகமாக கிராம பகுதிக்குள் வாகனம் செல்வதும் மேலும் அடிக்கடி விபத்து ஏற்படுத்துவதுமாக இருந்து வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் இன்று திடீரென ஊத்தங்கரை தருமபுரி நெடுஞ்சாலையில் டிப்பர் லாரிகளில் மண் கடத்தி வந்தபொழுது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் லாரிகளை மண் லோடுடன் நிறுத்தி சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல் ஆய்வாளர் தமிழரசி 2 டிப்பர் லாரிகளையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட தனியார் மருத்துவமனை மீது மாமன்ற உறுப்பினர் அளித்த புகாரின் பேரில் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வடசேரி SMRV மேல்நிலைப்பள்ளி எதிரில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் மருத்துவமனையில் உள்ள மனித கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் மாநகராட்சி கால்வாயில் விடுவதாக மாநகராட்சி 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுனில்குமார் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் நேற்று நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா அவர்களின் உத்தரவின் பேரில் மாநகராட்சி நகர சுகாதார அதிகாரி ராம்குமார் மற்றும் சுகாதார அதிகாரி ராஜாராம் மற்றும் ஊழியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் அடிப்படையில் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கால்வாயை ஆக்கிரமித்து வாகனங்கள் நிறுத்துமிடமாக மாற்றியுள்ளது என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்தில் சிக்கி மூளை சாவடைந்த தூத்துக்குடி டாஸ்மாக் ஊழியரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் மகாராஜன். இவர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள டாஸ்மாகில் ஊழியராக பணி செய்து வருகிறார். இவர் கடந்த 31ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி செக்போஸ்ட் அருகே பாலத்தில் ஆட்டோவில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அவரது உறவினர்கள் கொண்டு வந்து சேர்த்த நிலையில் நேற்றைய தினம் மகாராஜன் மூளை சாவடைந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் உறுப்பு தானம் செய்வதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் மகாராஜனின் உடல் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் செய்த மகாராஜனின் உடலுக்கு நெல்லை அரசு மருத்துவமனை சார்பில் மருத்துவர்கள் மரியாதை செய்யப்பட்டது. பழனி அருகே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 30 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது கல்துறை கிராமம். இக்கிராமத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த பழனி DSP தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது கல்துறை பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் சேவல் சண்டையில் பங்கேற்றிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட சேவல்கள், சூதாட்டத்தில் பந்தயம் கட்டியிருந்த 50,000 ரூபாய் ரொக்கம், 40 சவரன் தங்க நகைகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அங்கிருந்து 5 கார்கள், 20 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றினர். மன்னார்குடி அருகே இஸ்லாத்தின் வரலாறு சம்பந்தப்பட்ட கைவினைப் பொருட்களை உருவாக்குதல் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் பூதமங்கலம் என்ற கிராமத்தில் பூதமங்கலம் நலச்சங்கம், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாக சபை இணைந்து நடத்தும் கோடைக்கால முப்பெரும் அறிவுத்திறன் போட்டி கடந்த 29ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று இஸ்லாத்தின் வரலாறு சம்பந்தப்பட்ட கைவினைப் பொருட்களை உருவாக்குதல் போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் சிறந்த கைவினைப் பொருட்களை உருவாக்கிய நபர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.